ஹாய் விவஸ், என் பேர் நரேஷ்குமார். இது நம்ம சேனல் மை ஒப்பீனியன். நம்ம சேனலில் நம்மளை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். நான் என்னோட கருத்தை சொல்ல இங்கே வந்துட்டேன். நீங்கள் உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வெல்கம் டு அவர் சேனல் மை ஒப்பீனியன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிரிவினை. ஜாதி மதம் போன்ற பிரிவினைகள் நம்ம நாட்டுக்கு தேவையா தேவையில்லையா, அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் போன்ற பிரிவினைகள் இருக்கக்கூடாது. வி ஆல் ஆர் ஹியூமன்ஸ். பட் அதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம நாட்டில் பல்வேறு பிரிவினைகள் இருந்தாலும் நம்ம வேறு நாட்டுக்கு போனால் நம்மளை இந்தியன்ஸுன்னு சொல்லிடுவாங்க. இந்தியாவும் ஒரு பிரிவினை தான், இனப்பிரிவினை. இதை எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்போது நம்ம இந்த ஜாதி மதம்னு அடிச்சுக்க மாட்டோம். நான் ஏன் பிரிவினை வேணான்னு சொல்கிறேன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது என் நண்பன் ஒருத்தன் தான். அவன் உயர்ந்த சாதியை சேர்ந்தவன். ஆனால் அவனுக்கு படிப்பிலேருந்து எல்லா சலுகைகளும் கம்மியாக தான் கிடைக்கும். அவன் உயர்ந்த சாதிக்காரன்ற ஒரே காரணத்தினால. ஆனால் பார்த்திங்கன்னா அவன் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன். என்னோடய இந்த ஃப்ரெண்டை கம்பேர் பண்ணும்போது என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு பிற்படுத்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவன். அவனுக்கு படிப்புலேருந்து எல்லா சலுகைகளும் நிறையாவே கிடைக்கும். இவன் பார்த்திங்கன்னா சொந்த வீட்டை சேர்ந்தவன். இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லா படித்தவங்க, நல்ல வேலையில் இருக்காங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸாக நல்லா செட்டில்டாக இருக்காங்க. ஆனால் இதே என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவனுக்கு அப்படி கிடையாது. அவன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் ரொம்ப கீழே இருக்கான். அவன் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி லோ கிளாஸ்ன்னு சொல்லலாம். லோயர் கிளாஸ் லோ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு லோயர் கிளாஸ்ன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த சலுகைகளும் திட்டங்களும் எப்படி அனைவருக்கும் சமமாகும்? ஒரு காலகட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவங்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டங்கள் இது. இந்த சட்டங்களையும் சலுகைகளையும் பயன்படுத்தி பிற்படுத்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவங்க உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு ஈக்குவலாக அல்லது ஒரு படி மேலே வந்துட்டாங்க. ஆக மொத்தத்தில் இந்த சட்டமும் சலுகைகளும் அப்பவும் சரி இப்போவும் சரி மக்கள் அனைவருக்கும் சமமாக இல்லை. சரி, இதை ஏன்டா இப்போ என்கிட்ட சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைமில் என் ஜாதியவே நான் வெளியே சொல்ல மாட்டேன் யாராவது கேட்டாங்கன்னா. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் இருக்கக்கூடாது, ஜாதி ஒழியணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவன் நான். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நோ காஸ்ட் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது, ஒரு சில பேருக்கு தெரியும். அந்த சர்டிஃபிகேட்டே வாங்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். ஏன்னா இந்த ஜாதி பார்த்திங்கன்னா ஸ்கூல் மூலிமா தான் முதல்ல நமக்கு தொடங்குது. ஸ்கூல்லேருந்து தான் இந்த ஜாதி சர்டிஃபிகேட்டில் ஃபில் பண்ணுவோம்ல, அங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ மாணவரோட மூலையில் ஏதோ ஒரு மூலையில் இந்த ஜாதின்ற பிரிவினை இருக்க இதுவே ஒரு காரணமாக அமையுது. அப்போது ஒருத்தர், டே தம்பி, ரிசர்வேஷன் போன்ற சலுகைகள் பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவங்களுக்கு இல்லைன்னா அவங்களாம் மேலே வந்திருக்கவே முடியாதுடா அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னார். ஆமாம்ல, அப்போ ஜாதி சரிதான், நம்ம ஏன் ஜாதி மதம்லாம் இருக்கக்கூடாது, இந்த பிரிவினை இருக்கக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்கோம், அப்போ ஜாதி சரிதானே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், சரி பிற்படுத்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவங்க மேலே வந்துட்டாங்க, அப்போ மற்றவங்க உயர்ந்த ஜாதின்னு சொல்லிட்டு இன்னும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்க தானே செய்கிறாங்க, அவங்களுடைய நிலைமை அப்போ எப்படி இது அனைவருக்கும் சமமாகும் அப்படின்னு யோசித்தேன். அப்போது தான் ஒரு நியூஸில் பார்த்தேன், ஒரு சில வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா தேர்வு மூலயமா இந்த சட்டங்களும் சலுகைகளும் செயல்படுது. இந்த மாணவர்களுக்கான சலுகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்வு மூலயமா, ஒரு சில பொது தேர்வுகள் மூலயமா அவங்க சமமாக பிரித்து தரதா நான் பார்த்தேன். சரி, இதையே நம்ம நாட்டில் கொண்டு வர முடியாது, ஏன் கொண்டு வர மாட்டாங்க, அதை பற்றி ஏன் பேச மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது கொண்டு வர முடியாது. ஏன்னா அதுக்கு சில அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா ஒத்துழைக்க மாட்டாங்க. முதல்ல அரசியல் தலைவர்கள் இதை முன்னெடுத்து நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ணணும். ஆனால் யாராவது முயற்சி பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மாட்டாங்க. ஏன்னா அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. இது ஒரு நல்ல தலைவரால் மட்டுமே செய்ய முடியும். அப்படி யாராவது அனைவருக்கும் கல்வியை சமமாக தரக்கூடிய கல்வி மற்றும் அதை சார்ந்த சலுகைகளை பார்த்திங்கன்னா சமமாக தரக்கூடிய தலைவர்கள் யாராவது வராங்களான்னு பார்ப்போம். இது மட்டும் நடந்தால் மாணவர்கள் மத்தியில் இந்த சாதி ரீதியான பிரிவினை கணிசமான அளவில் குறையும். இப்போது ஜாதி மத பிரிவினை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற அதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. இனப்பிரிவினை, இந்தியன் அப்படின்னு சொன்னால் இனப்பற்றுனா ஜாதி மதம் மட்டும் எப்படி வெறியாகும்? இந்தியன்ஸுன்னு சொல்கிற இனப்பற்று அது சரினா அப்போது ஜாதி மதம் சொல்கிற பிரிவினை மட்டும் எப்படி தவறுன்னு நம்மளால் சொல்ல முடியும்? ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, வடநாட்டில் ஜாதி மத கலவரங்கள் நிறைய நடக்குது. இப்போது அங்கே குறைஞ்சிருந்தாலும் ஆனால் இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஏதோ 1-2 இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அது கூட ஏதோ அரசியல் ரீதியான காரணங்களுக்காக தூண்டப்படுதுன்னு சொல்கிறாங்க.
நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சாதி ரீதியான ஆணவ படுகொலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. முன்ன அதிகமாக நடந்துச்சு, இப்போது குறைவாக நடக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த வீடியோ போடுற இந்த நேரத்தில் கூட ஒரு அண்ணன் தான் தங்கச்சியவே ஆணவ படுகொலை செஞ்சிட்டான்னு நியூஸில் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த நிமிஷம் வரையும் கூட ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ இந்த ஆணவ படுகொலை, சாதி ரீதியான ஆணவ படுகொலை நடந்துட்டு தான் இருக்குது. இதனால தான் ஜாதி மத பிரிவினையை ஜாதி வெறினும், இனப்பிரிவினையை இனப்பற்றுனும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஜாதி மத பிரிவினையை இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை. இந்த மாதிரி ஜாதி மத பிரிவினை இருந்துட்டு போட்டோம். ஆனால் தீண்டாமை மட்டும் இருக்கவே கூடாது. இந்த தீண்டாமை இருக்கிறதுனால தான் நம்ம இந்த ஜாதி மதத்தை கூட நம்ம வெறின்னு சொல்கிறோம். இந்த தீண்டாமை நம்ம ஸ்கூல்லேருந்து நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, புக்கில் இருக்கும். தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம்னு புக்கில் இருக்கும். இது வெறும் புக்கில் மட்டும் இருந்தால் பத்தாது, செயல்லையும் இருக்கணும். ஸ்போர்ட்ஸில் எப்படி ஹெல்த்தி ஸ்போர்ட்ஸ்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி தான் சாதி மத போன்ற பிரிவினைகளில் கூட ஆரோக்கியமான பிரிவினை இருந்துட்டு போட்டோம். இதுதான் பிரிவினை பற்றின என்னோடய ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னு ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்ன்ற திருக்குறளை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஆல் இஸ் வெல்.